ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டான ரிக்வெஸ்ட் எல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பற்றின டேரட் கார்ட் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது போக நிறைய பேர் என்கிட்ட எக்ஸை பற்றி எல்லாம் கேட்டிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. ஏதோ ஒன்று நம்ம என்ன சொல்கிறது, எப்போயும் யூஸ்வலாக நீங்கள் மனசில் நினைக்கிறவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு, உங்களோட லைஃப் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, ட்வின் ஃப்ளேம் எப்படி இருக்குது, இப்படியே பண்ணுறதுக்கு எனக்கு போர் அடிச்சது. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் அண்ட் ரீடிங் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும்னு நினச்சேன். அப்போ தான் நீங்களும் வந்து நான் டேரட் கார்ட் பேஜில் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்லாம் எங்களை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு தெரியல மேம், இத்தனை வருஷம் கூட இருக்கிறோம், பட் நாங்களாம் ஒன்று யூகிச்சுக்கிறோமே தவிர இதுதான் நினைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ டூ அ ரீடிங் ஃபார் ஹிம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த ரீடிங்கே எதுக்குன்னா, எப்படி சொல்கிறது, இந்த 30லேருந்து 50 60ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அபவ் 35ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ரீடிங். அதாவது புலம்பிக்கிட்டேனாலும் திட்டிக்கிட்டேனாலும் ஹஸ்பண்ட் கூடயே தான் இருப்பாங்க. என்ன டார்ச்சர் பண்ணாலும் அதுக்கப்புறம் சண்டே போட்டு 5 நிமிஷம் கழிச்சு சாரி சாப்பிட்றீங்களா வரீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டு கூப்பிடுற ஒரு ஒய்ஃபாக அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்காக தான் மெயினாக இந்த ரீடிங். ஸோ ஏன்னா அவங்க லைஃபுக்குள்ளேயே ஒரு பியூட்டி இருக்குங்க. நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துருக்கேன்ல, ஸோ அந்த பியூட்டி இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு டூ அ ரீடிங் ஃபார் தெம். ஸோ லெட் இட் பி டிஃப்ரெண்ட், லெட் இட் பி யூனிக். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ரீடிங்குங்கிறதும் ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், உங்களை அடிக்ட் பண்ணுற விஷயமா இருக்கக்கூடாது. ஸோ இப்போ கார்டு எடுத்து ரீடிங் பார்க்கலாம். ஃபஸ்ட் கார்டு வந்து குவீன் ஆஃப் வான்ஸ். சரி, நம்ம ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துடலாம், எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா செடக்ட்ரஸ் எனர்ஜி. குவீன் ஆஃப் வான்ஸுங்கிறவங்க வந்து எப்போவுமே ஐ நீட் யுவர் அட்டென்ஷன், ஐ வாண்ட் யுவர் அட்டென்ஷன். அதாவது அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அடுத்த கார்டு வந்து எம்பரர் கார்டு. எம்பரர் கார்டு அப்படிங்கிறது குவீன் ஆஃப் வான்ஸும் சரி எம்பரரும் சரி ரெண்டுமே ஏரிஸ் எனர்ஜி. குவீன் ஆஃப் வான்ஸுங்கிறது வந்து மோஸ்ட் ஃபெமினைன் செடக்ட்ரஸ். எம்பரர் வந்து மோஸ்ட் மேஸ்குலைன். அவர் ஹீ இஸ் ஆல்சோ ஏரிஸ். ஹீ இஸ் ஆக்ஷன் டேக்கர், ஃபாதர் ஃபிகர். ஸோ எனக்கு எப்படி போடுது அப்படின்னா, ரெண்டுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரீடிங் இல்லையா, ஸோ தே ஆர் லைக் காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்போசிட்ஸ் டு ஈச் அதர். எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ உமனாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, உன்னோட அட்டென்ஷன் முழுசாக எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறது உங்களோட கோரிக்கையாக இருக்குது. அவரோட கோரிக்கையாக இருக்கிறது என்னென்னா, அட்டென்ஷனே நான் தான், முழுசும் என்ன அப்படிங்கிறது அவரோட கோரிக்கையாக இருக்குது. ரெண்டு பேருமே வந்து இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடும்ல, நீ என்ன பாரு, என்ன தான் கவனிச்சுக்கணும், நான் உன்னை கவனிச்சுக்கிறேன், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே. ஆனால் என்னென்னா, யூ ஆர் வெரி பேஷனேட் டுவர்ட்ஸ் ஈச் அதர். உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் எதை பிடிச்சிருக்கோ அதை வாழணும்னு ஆசை. ஆனால் ரெண்டு பேருமே அந்த அங்கீகாரத்துக்காக, அப்ரிஷியேஷனுக்காக, வேலிடேஷனுக்காக நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் அவர் மதிக்கணும்ல, நான் சொல்கிறது என்ன சொல்லிகிட்டே இருக்கிறேன், அவர் சொல்கிறதையே அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி பேசுவார்னா, நான் எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறா, கடைசியில் அவள் சொல்கிறதுக்கே தான் வந்து நிற்கிறா, நானும் அவள் சொல்கிறதே தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கீங்க ரெண்டு பேருமே. ரெண்டுமே ஃபயர் ஜோடியாக்கு, ஆக்ஷன் டேக்கர், பர்சியூவர். உங்கள் ட்ரீம்ஸு சொல்லி பார்க்குறீங்க, சொல்கிற வரைக்கும் சொல்லி பார்க்குறீங்க, முடியலையா நீங்களே அதை பர்சியூ பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறீங்க, நீங்களே உங்கள் ட்ரீம்ஸை வாழ்கிறதுக்கு தயாராகிடுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டுனாலும் சரி, அவளை போட்டு ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுடுறாரு. அதே சமயத்தில் அவருக்கு பிடிச்சதையும் அவர் வாழ்கிறாரு, உங்களுக்கு பிடிச்சதையும் வாழ்கிறதுக்கு விட்டுறாரு. நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்க்கே போயிட்டு வந்துட்டுருக்காரு, பொழுது நிற்கும், வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான், என்னத்தையோ கேட்குறாரு, அது அவர் இஷ்டத்துக்கே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்களும் விட்டுடுறீங்க. ஸோ இது வந்து ஒரு பவர் பேக்கான கப்பல் தான் போல் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரீடிங். ஐ லைக் திஸ் ரீடிங், ஐ அப்ரிஷியேட் திஸ் ரீடிங். ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணும்போது சவுண்டு இல்லாமல் போயிடுச்சு, அதனால் இப்போ திருப்பி சவுண்டோட ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி ஒரிஜினலாக என்ன டவுன்லோட் கிடச்சிச்சின்னு எனக்கு ரீடிங் முடிஞ்சோடனே மறந்து போச்சு, எந்திரிச்சிட்டேன். இப்போது எனக்கு என்ன டவுன்லோட்ஸ் கிடச்சிட்ருக்கோ அதை வச்சு தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எம்பரர் அப்படிங்கிறவர் வந்து இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் மேன். ஓகேயா? ஸோ உங்கள் ஹஸ்பண்டை பற்றின ரீடிங்கிறதுனால இதை சொல்கிறேன். அடுத்த கார்டு வந்து சன் கார்டு. ஸோ சன் கார்டு அப்படிங்கிறது பாருங்கள், அந்த ஃபீல்டு, சன்ஃப்ளவரு,
அதுக்கப்புறம் அதில் நிற்கிற அந்த ஃபெமினைன், அவங்க கேரி பண்ணிட்டு இருக்க குழந்தை, அந்த குட்டி யூனிகார்ன் ஹார்ஸ், இது எல்லாமே அதுக்கு மேலே அந்த சூரிய வெளிச்சத்தை நோக்கி பறக்கிற பட்டர்ஃப்ளைஸ், இது எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா அந்த இயற்கை எழிலுக்கு எழில் சேர்க்கிறதா இருக்குது. ஓகேயா? ஸோ பேபி அண்ட் ஹார்ஸ் இன் தி சேம் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து அந்த ஃபெமினைன் அந்த குழந்தைய தூக்கிட்டு நிற்கிறதே அவ்வளோ ஒரு ஃபெமினிஸ்டிக்காக இருக்குது. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாருன்னா, யூ ஆர் வெரி கிரேஸ்ஃபுல் இன் யுவர் ஃபெமினிட்டி. ஹீ அட்மையர்ஸ் யூ அ லாட், ஹீ அடோர்ஸ் யூ அ லாட். சீக்ரெட் க்ரஷ் மாதிரி உங்களை வச்சுருக்காரு. உங்ககிட்ட எப்பயும் வெளியே சண்டை போடுற மாதிரி காமிச்சிக்கிட்டாலும், உங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தாலும், உங்களை அரட்டி மிரட்டி உருண்டுட்டு இருந்தாலும், உங்களுக்கான ஒரு சீக்ரெட் க்ரஷ் இருக்குது அவர் மனசுக்குள்ளே. அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கிறனால தான் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும், எவ்வளோ சண்டை போட்டிங்கனாலும், அவருக்கு என்ன வேணுங்கிறத உங்களை விட வாய்ஸை உயர்த்தி கத்தி சண்டை போட்டு எல்லாம் பண்ணி கேட்டாலும் கூட, அதுக்கப்புறம் போ நீ என்ன நினைக்கிறியோ அதே நடந்துட்டு போட்டோம், எப்போ பார்த்தாலும் 4 செவரே தான் உலகம்னு வாழ்கிற, இந்த சின்ன ஆசையை கூட நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கடைசியில் சண்டையெல்லாம் முடிஞ்சப்புறம் உங்களோட ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இறங்கி வந்துடுறாரு. அடுத்த கார்டு செமங்க, ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸு ஒரு மேரீட் லைஃப்பில் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாருங்கிறதுக்கு வந்திருக்குன்னா, இதை விட நிறைவு என்ன இருக்க முடியும் எனக்கு மேரீட் லைஃப்லன்னு தெரியல. ஸோ அப்போ என்னோட ரீடிங் பார்க்குறவங்களும் நிறைய பேர் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அது இது இந்த கார்மிக் சைக்கிள் இதெல்லாம் இல்லாமல் இன் ஜென்ரல் ரீடிங் பார்க்குறவங்களும் எப்படி இருக்கீங்கன்னா, இந்த ரீடிங் எல்லாமே நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, சரி நம்மளுக்காக ஒரு பொண்ணு தமிழில் இவ்வளோ சூப்பராக கேஷுவலான லாங்குவேஜில் போடுது. ஸோ அப்போது நம்ம டெய்லி ரொட்டீனுக்கு ரீடிங் கேட்டால் என்ன, நம்ம நார்மல் வாழ்கிற லைஃபுக்கு ரீடிங் கேட்டால் என்ன, எல்லார் மாதிரி என்ன ட்வின் ஃப்ளேமுக்கும் சோல்மேட்டுக்கும் தான் நம்ம ரீடிங் எக்ஸ்பெக்ட் பண்ணணுமா? நம்மளோட டெய்லி கேஷுவல் லைஃபுக்கெல்லாம் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ரீடிங் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா? ஸோ அப்படி தான் இருக்குது இந்த ரீடிங்கு. எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்க வித் பீஸ் அண்ட் ஜாய் ஏஸ் ஆஃப் கப்ஸ்ன்னா. ஸோ அவ்வளோ எமோஷ்னலி ஃபுல்ஃபில்டாக இருக்கார் உங்கள் ஹஸ்பண்டு. உங்கள் கவனிப்பில், உங்களோட அக்கறையில், உங்களோட டேக்கிங் கேரில், அந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். வெளியே காமிச்சிக்கலனாலும் அந்த நிறைவு இருக்குது அவருக்கு. ஓகேயா? ஸோ அந்த நிறைவு இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியுது. ஆனால் நீங்கள் அதுலேயும் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வம்பளுக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. உனக்கு ஏன் இருக்காது, அம்பட்டையும் நானில் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், அதனால் கண்டிப்பாக நிறைவு இருக்க தான் செய்யும். இந்த அலிச்சேட்டியமும் உங்களுக்கு நிறைய இருக்குது. பட் ரீடிங் இஸ் இன்ட்ரெஸ்டிங், எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த கார்டு பாருங்கள், நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா, அவங்களோட மனசு காற்றை விட வேகமாக காற்றை கிழிச்சுக்கிட்டு பறந்து போய் அவங்க நினச்சதை செயலாக்கம் பண்ணணும் அப்படின்னு துடிக்கிற அளவுக்கான அந்த துடிப்பு நிறைஞ்ச மனசு. ஸோ அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பை நேச்சர் எப்படின்னா வெரி ஆக்டிவ் பர்சனாலிட்டி. இட் டசன்ட் மேட்டர் எவ்வளோ ஏஜ் அப்படிங்கிறது, இட் டசன்ட் மேட்டர். அவர் 70 வயசில் கூட இருக்கலாம். பட் உண்மையிலேயே மென்டலாக இஃப் ஹி இஸ் வெரி ஃபாஸ்ட் அந்த மனநிலையில் தான் இருக்கார். ஸோ அவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அவருக்கு ஈக்குவலான மேட்ச்சு, அந்த அவருக்கு இருக்கிற அந்த வேகத்துக்கு அளவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய மேட்ச்சு. வேற ஒரு ஆளை கட்டியிருந்தா அவரோட மைண்ட் செட்டுக்கும் அந்த வேற ஒரு பர்சனோட மைண்ட் செட்டுக்கும் பொருந்தி இருக்குமான்னு கூட அவருக்கு தெரியல. இப்போ உங்களை கல்யாணம் பண்ணனால தான் ஹீ இஸ் திங்கிங் இந்த மாதிரியெல்லாம் பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? அதே மாதிரி அடுத்த கார்டு வந்து இட் இஸ் டவர் கார்டு. இந்த டவர் கார்டு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ வரைக்கும் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சண்டை போட்டே இருந்திருக்கீங்க. ஓகேயா? இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ வருஷம் சண்டை போட்டுட்டோம், சரி ஓகே, இவ்வளோ வருஷம் மாங்கு நானும் வேலை வீட்டை கவனிக்கணும் சம்பாதிக்கணும்னே இருந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம 2 பேருக்கும் டயர்ட் ஆகிட்டோம். அந்த ரெஸ்ட் எடுக்கிற ஏஜ், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிற ஏஜ் வந்துருச்சு. ஸோ இனிமேலாச்சும் இவளுக்கு இதை செஞ்சு கொடுத்தா அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ இப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்லாம் நினைக்காம, இந்த சோஷியல் கண்டிஷனிங் அப்படிங்கிறதுலாம் இந்த டவர் கார்டுக்கு அதுதான் மீனிங். இந்த சோஷியல் கண்டிஷனிங் அப்படிங்கிறதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு தகர்த்து எரிஞ்சிட்டு, நம்மளோட தாட் கான்ஃப்ளிக்ஸ் எப்போங்க வரும்,
நம்மளோட மனசு டீப் டிசைர் ஒரு விஷயத்த ஆசைப்படும். ஆனால் அதை புத்தி வந்து செய்கிறதுக்கு விடாது. ஏன் புத்தி செய்கிறதுக்கு விடாதுன்னா, புத்தி கெயின் பண்ணியிருக்க நாலேஜ் எல்லாமே சோஷியல் கண்டிஷனிங்கில் இருந்து தான் கெயின் பண்ணியிருக்கு. ஸ்கூலுக்கு போன இடத்துல, வீட்டில் வளர்த்தவங்க, நம்ம தெரிஞ்சவங்க, நெய்பர்ஸு, சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே சொல்லி கொடுத்த பதிவுகளை வச்சு தான் பிலீஃப் சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்கோம். அதில் பூரா என்ன இருக்கும்? ஐயோ இப்படி செய்யக்கூடாது, ஐயோ அப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் சமூகம் ஒதுக்கி வச்சிடும், இப்படியே தான் இருக்கும். அதனாலே தான் இந்த தாட் கான்ஃப்ளிக்ஸ் வருது. நம்ம ஆழ் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வாழவே விட மாட்டேங்குது. இப்படி தான் நம்மளோட ஹஸ்பண்ட்ஸையும் வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. அவருக்கும் அந்த பயம் பூரா இருக்கும்ல, சமூகம் இதை செஞ்சால் ஒத்துக்காது, அதை செஞ்சால் ஒத்துக்காதுன்னு. ஆனால் இப்போ என்ன வருதுன்னா, யார் என்ன செஞ்சாலும் சரி, இந்த ஏஜுக்கு மேலேயாவது என் பொண்டாட்டியோட ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சோஷியல் கண்டிஷனிங்கை பூரா உடச்சிக்கிட்டு வெளியே வராரு உங்கள் ஹஸ்பண்ட். அதுதான் இந்த டவர் கார்டு சொல்லுது. ஓகேயா? ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி பிக் சேஞ்ச். இதை வந்து இப்போ ஏஜ் ஆக வைஃப்ஸ் எல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. அதாவது விட்னஸ் பண்ணுறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, விட்னஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கான அந்த லாவிஷ்னஸை கொடுக்குறாங்க, உங்களுக்கான இடம் கொடுக்குறாங்க. உங்களோட ட்ரீம்ஸை சொன்னால் அதுக்கு ஃபஸ்ட்டு சண்டை போட்டால் கூட அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு இப்போ ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பற்றி இப்போ அட் ப்ரெசன்ட் நினச்சிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கார்டு எடுக்கலாம், ஷஃபிள் பண்ணி என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். கார்டு வந்துட்டி அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கார்டு. ஆனால் சோஷியல் கண்டிஷனிங் அப்படிங்கிறத உடச்சி ஒரு ஆண் வெளியே வர்றாரு, ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதுவும் நம்ம பார்த்துட்ருக்க ரீடிங் வந்து அபவ் 35 அபவ் 60 எல்லாருக்கும் சேர்த்து தான். ஸோ அதில் சோஷியல் கண்டிஷனிங்கை உடச்சி வர்றதுங்கிறது பெரிய விஷயந்தான். அடுத்த கார்டு வந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டுக்கு மேலே ஒரு ஹாப்பினஸ் இருக்க முடியுமாங்க? 10 ஆஃப் பென்டக்கிள்ஸுங்கிறது என்ன? ஹாப்பி ஃபேமிலி கார்டு. இன்னொன்று இந்த டெக்கில் பர்டிகுலராக இந்த டெக்கில் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹாப்பி ஃபெமினைன் கார்டு ஆக்சுவலாக. ஓகேயா? அந்த பொண்ணுக்கு ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக கொடுத்து அந்த பொண்ணை ஹாப்பியாக வச்சுருக்கிற கார்டு தான் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த டெக்கில், டேரட் டெக்கில். ஓகேயா? ஸோ அப்போது இந்த ஆண் சம்பாதிச்சதை பூரா அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண்ணை நிர்வாகம் பண்ண சொல்லி அந்த பெண்ணை சந்தோஷம் அடைகிறத பார்த்து அந்த ஆண் நிறைவடைகிறான் பாருங்க. அதில் தான் அவனுக்கு ஆக்சுவலாக ஹாப்பினஸ் இருக்குது. அப்படி தான் அந்த பொண்ணையும் அந்த லேடியும் வச்சுருக்கான். ஷீ இஸ் மை ப்ரைடு, ஷீ இஸ் மை ஹாப்பினஸ். நான் இவ்வளோ கஷ்டப்படுறது அவளுக்காக தான். அவளையே சந்தோஷமாக வச்சுக்க முடியலன்னா எனக்கு எதுக்கு இந்த விஷயம்? அந்த மாதிரி தான் அவர் வச்சுருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹீ இஸ் திங்கிங் ஆஃப் யூ. ஓகேயா? ஆனால் அடுத்த கார்டு வந்து 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இல்லை 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இந்த ரெண்டு கார்டுமே எதை குறிக்குது அப்படின்னா ஸ்டாக்னேஷன் அண்ட் பேரனாயா. ஏஜ் ஆக நம்ம இத்தனை நாள் வரைக்கும், உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி தான் நினைக்கிறாரு, இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டோம், நமக்கு எனர்ஜி இருந்துச்சு, நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, நம்மளால் கவனிச்சிக்க முடிஞ்சுது, நம்ம ஒய்ஃபையும் டேக் கேர் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கும் ஏஜ் ஆகுது, டயர்ட் ஆகுது, நிறைய ஞாபகம் மருதி இருக்குது, ஓரளவுக்கு தான் விஷயங்களை ஹேண்டில் பண்ணி முன்னோக்கி செலுத்த முடியுது. நமக்கே ஒரு ஆள் தேவைப்படுது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. நம்ம ஒய்ஃபு நம்மளையே பார்த்துட்ருக்குறா, முந்தைய அளவுக்கு டேக் கேர் பண்ணி அவளை பார்த்துக்க முடியல. அவளுக்குன்னு நம்ம என்ன செஞ்சு கொடுக்குறது? எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் நினச்சா, ஏன்னா பிள்ளைங்களெல்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க, அதாவது தனியாக அதாவது வாழ்க்கையை போய் வாழ்ந்துட்டுருக்கோம். நினச்சா இந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பயமாக இருக்குது, நினச்சி பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஸோ ஃபியரை ஃபேஸ் பண்ணும்போது தான் அந்த ஃபியர் ஓடி போயிடும், இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும். அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட பயந்தீங்கன்னா அது மல்டிபிள் ஃபோல்ஸாக பெருகி உங்கள் முன்னாடி நிற்கும். அந்த பெருகின பயமே உங்களுக்கு தூக்கம் சாப்பாடு இல்லாமல் நிம்மதியாக உங்களுக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை. இது உங்கள் ஒய்ஃப் மேலே பாரமாக விழுந்துருமோ, உங்கள் ஒய்ஃபை அமுக்கிருமோங்கிற பயமெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ அடுத்த கார்டு ஸ்டார் கார்டு. ஓ மை காட், சூப்பருங்க. இந்த ரீடிங் எந்த இன்டென்ஷனில் இந்த ரீடிங்குள்ளே பார்க்க வந்தீங்களோ அதுக்கு பெரிய ப்ளஸ். ஒரு ரீடிங்கில் ஸ்டார் கார்டு வந்துச்சு அப்படின்னா பயங்கர பாசிட்டிவான ரீடிங்னு அர்த்தம். நீங்கள் நினச்ச விஷயம் பாசிட்டிவ், எஸ் ஆமாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ ஸ்டார் கார்டு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்களுமே நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கீங்க, லைஃப் சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண கற்றுருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஹேண்டில் பண்ண கற்றுருக்காரு,
ஸோ 2 பேருமே சேர்ந்து நெறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கீங்க. பக்குவ நிலை அடைஞ்சிருக்கீங்க. வாழ்க்கைய கையாள கத்துக்கிட்டீங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒருத்தர் விட்டு குடுக்காம இருக்க கத்துக்கிட்டீங்க. உங்களுக்குள்ள எவ்ளோ சண்டை போடுறீங்கனாலும், உங்க ஹஸ்பண்ட் உங்கள வேற யார்கிட்டயும் விட்டு குடுக்க மாட்டாரு. நீங்க விட்டு குடுக்குறாரோ அப்படின்னு நெனச்சீங்கன்னா கூட விட்டு குடுக்கல ஆக்சுவலா. விட்டு குடுக்கவும் மாட்டாரு. ஓகேயா? ஸ்டார் கார்ட் அப்படிங்கிறது விஷ் ஃபுல்ஃபில்டு. உங்களுக்கு என்னெல்லாம் கனவு இருக்கோ, அதெல்லாம் அவர் நிறைவேத்தி குடுக்கணும்னு நெனைக்கிறாருங்க. ஸோ இத விட உங்க ஹஸ்பண்ட் வேற என்னங்க நெனைக்க முடியும்? ஐயய்யோ! இந்த ரீடிங்கே எனக்கு சூப்பரா இருக்குங்க. ரொம்ப புடிச்சிருக்குங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. கார்டு எல்லாமே பார்க்குறதுக்கு கண்ல ஒத்திக்கலாம் போல இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க ரீடிங்கு. அதுக்கப்புறம் அடுத்த கார்டு ஷஃபில் பண்ணி எடுத்து என்ன கார்டுன்னு பார்க்கலாங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தி கார்ட். என்ன கார்டு வருதுன்னு அத எக்ஸ்ப்ளைன் பண்றேன் நானு. ஸோ ஆக்சுவலா ரீடிங் பண்ணும்போது எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலங்கிறத ரியலைஸ் பண்ணலங்க. ரியலைஸ் பண்ணாம அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்த கார்டு வந்து 9 ஆஃப் கப்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. 9 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வந்து விஷ் ஃபுல்ஃபில்டுங்க. அதாவது 9 கப் இருக்கு. ஸோ 2 பேருமே இது வேணும், இது வேணும், லைஃப்ல இது சாதிக்கணும், இது சாதிக்கணும்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒவ்வொன்னா உங்க விஷ் லிஸ்ட் எழுதுவீங்கல்ல. இப்ப Amazonலலாம் நமக்கு என்ன பிடிக்குதோ அத கார்ட்ல ஒண்ணொண்ணா போட்டு வச்சிருப்போம்ல. அந்த மாரி உங்க விஷ் லிஸ்ட். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்குன்னு விஷ் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கீங்க. அந்த விஷ் லிஸ்ட்ல நெறைய அவரு நிறைவேத்தி குடுத்திருப்பாரு. நெறைய நிறைவேத்தி குடுக்காம இருக்கிறதும் இருக்கும். ஸோ அந்த நிறைவேத்தி குடுக்காம இருக்கிற விஷயங்கள எல்லாம் உங்களுக்கு நிறைவேத்தி குடுக்கணும்னு நெனைக்கிறாருங்க. உங்க லைஃப்ல விஷ் ஃபுல்ஃபில்டு. ஸோ அதுல தான் அவருக்கு ஹாப்பினஸ் இருக்கு. ஆ அதுல தான் நீங்க ஹாப்பியா இருக்கிறத பார்க்குறதுல தான் அவருக்கு ஒரு திருப்தி இருக்கு. அப்படின்னு நெனைக்கிறாரு. ஸோ லாஸ்ட் கார்டு 9 ஆஃப் கப்ஸ் இஸ் யோர் விஷ் ஃபுல்ஃபில்மென்ட். ஓகேயா? ஸோ இந்தா பாருங்க. 9 ஆஃப் கப்ஸ் இஸ் யோர் விஷ் ஃபுல்ஃபில்மென்ட். எந்த அளவுக்கு நீங்க பீஸா, அமைதியா அப்படி நிலாவ பார்த்துட்டு ஹாப்பியா நிலா கூட பேசிக்கிட்டு, கனெக்ட் பண்ணிட்டு, கம்யூனிகேட் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்கள நிம்மதியா வச்சிருக்காருங்க. அந்த அளவுக்கு உங்கள என்ன சொல்றது? ஹாப்பியா வச்சிருக்காரு. எத பத்தியும் நீங்க வொரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உங்கள வச்சிருக்காரு. ஸோ இந்த ரீடிங் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்க. நல்லாருக்கு. இதே மாதிரி நெறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஹூ ஆல் லவ் பண்ற பெர்சனா இருந்தாலும் சரி, இல்ல உங்கள நீங்க மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் பண்ணி வெளிய வந்திருந்தீங்கனாலும் சரி, இல்ல மேரேஜ் பண்ணி ஜியோகிராபிக்கலா ஃபாரா இருந்தீங்கனாலும் சரி, உங்க எக்ஸ் உங்கள பத்தி என்ன நெனைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீடிங் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீடிங் அந்த ரீடிங் பார்க்கலாம்.